இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். லஞ்ச ஊழலை துடைத்தொழிப்பதில் அசாம்பாக்கியை போல் திராணி மிக்கவர்கள் யாரும் இல்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் புகழாரம். நாட்டில் லஞ்ச ஊழல் வேர்களை முழுவீச்சில் வேரறுப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியை போல் திராணி மிக்கவர்கள் யாரும் இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழ் மாலை சூட்டினார். அசாம்பாக்கியின் பதவி ஒப்பந்த காலம் 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டு இருப்பதை டத்தோஸ்ரீ அன்வாரின் புதல்வியும் PKR கட்சியின் புதிய துணைத் தலைவருமான நுருல் ஈசா உட்பட பல்வேறு தரப்பினர் கடுமையாக குறை கூறிய போதிலும் அந்த ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையரின் பதவிக்காலத்தை அரசாங்கம் மீண்டும் நீட்டித்திருப்பதை பிரதமர் தற்காத்து பேசினார். ஜோஹர் பாரு பெர்சாடா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நேற்று இரவு PKR கட்சியின் பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து கொள்கை உரையாற்றிய போது டத்தோஸ்ரீ அன்வார் அசாம்பாக்கியின் துணிகர செயலை பாராட்டினார். நாட்டின் வளங்களை கோடிக்கணக்கு ரிங்கிட் மதிப்பில் சுருட்டியவர்கள், பெரும் பணக்காரர்கள் மற்றும் பெரிய தௌக்கே ஆகியோருக்கு எதிராக ஊழல் தொடர்பில் துணிகரமாக SPRM நடவடிக்கை எடுத்து இருப்பது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதுவும் அசாம்பாக்கியினால் மட்டுமே இது சாத்தியமானது என்று பிரதமர் தனது உரையில் தெளிவுபடுத்தினார். பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் மத்தியில் பேராளர்களின் அபரிமித ஆதரவை பெற்று PKR மாநாட்டில் மிகுந்த கவன ஈர்ப்புக்குரியவர்களாக மாறியுள்ளார்கள் நுருல் ஈசா மற்றும் டத்தோஸ்ரீ ரமணன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மிக பரபரப்பாக நடைபெற்ற PKR தேர்தலில் நடப்பு துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லியை தோற்கடித்து கட்சியின் புதிய துணைத் தலைவராக நுருல் ஈசா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நுருல் ஈசாவிற்கு 9803 வாக்குகள் கிடைத்தன. அதேவேளையில் 4 உதவி தலைவர்களுக்கான தேர்தலில் சுங்காய் புலோ PKR தொகுதி தலைவரும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரமணன் 5895 வாக்குகள் பெற்று கட்சியின் 2வது உதவி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் PKR கட்சியின் பதவி வரிசையில் தலைவர், துணைத் தலைவர் ஆகியோருக்கு அடுத்து 3வது நிலையில் உள்ள மிகப்பெரிய பொறுப்பான உதவி தலைவர்களில் ஒருவராக டத்தோஸ்ரீ ரமணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் மந்திரி பசாரும் ஸ்லாங்கூர் PKR தொடர்பு குழு தலைவருமான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி 1வது உதவி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 7955 வாக்குகள் கிடைத்தன. நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோசரி அமீனுடின் ஹாரூன் 5889 வாக்குகள் பெற்று கட்சியின் 3வது உதவி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 4வது உதவி தலைவராக 5757 வாக்குகள் பெற்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங்லி காங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயலவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஸ்ரீ சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜும் ஒருவர் ஆவார். அவருக்கு 4699 வாக்குகள் கிடைத்தன. PKR கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் நுருல் ஈசாவிடம் தோல்வி கண்ட ரஃபீசி ரம்லி இத்தோல்விக்கு பிறகு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்ப தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளார். இன்று 2வது நாளாக நடைபெறும் PKR மாநாட்டில் ரஃபீசி ரம்லி கலந்து கொள்ளவில்லை. அவர் ஜோஹர் பாருவிலிருந்து கோலாலம்பூருக்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. எனினும் தேர்தல் முடிவுகள் குறித்து தாம் இனி அதிகமாக பேசப்போவதில்லை என்று முன்னதாக மாநாட்டு மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஃபீசி ரம்லி மேற்கண்டவாறு கூறினார். கட்சியின் துணைத் தலைவராக பெரும் அதிகாரத்தில் இருந்த தம்மை தோற்கடித்ததற்காக பேராளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் முக்கிய பதவியிலிருந்து விடுபட்டது மூலம் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட முடிகிறது என்று ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். அரச மலேசிய போலீஸ் படையின் 218வது போலீஸ் தினத்தையொட்டி இந்து மதத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள்
கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையமான புலாப்போலில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாட்டுடன் விமரிசையாக கொண்டாடினர். போலீஸ் தினத்தை நினைவு கூறும் வகையில் இவ்வாலயத்தில் 5வது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்விற்கு ஏற்பாட்டுக்குழு பொறுப்பாளரும் புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு பிரிவின் துணை இயக்குநருமான டிசிபி டத்தோ கே குமரன் தலைமையேற்றார். இதில் சேவையில் உள்ள போலீஸ்காரர்களுடன் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ்காரர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் புலாப்போல் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் இந்து மதத்தை சேர்ந்த பயிற்சி போலீஸ்காரர்களில் 35 பேரும் கலந்து கொண்டனர். மாலை 3 மணியளவில் யாகம் வளர்க்கப்பட்டு ஸ்ரீ முனீஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு மாலை 7 மணிக்கு நித்திய பூஜையுடன் சிறப்பு வழிபாடு தொடங்கியது. இந்த சிறப்பு வழிபாடு போலீஸ் தினத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் போலீஸ் பயிற்சி மையத்தில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகும் என்று டிசிபி டத்தோ குமரன் குறிப்பிட்டார். தங்களின் நோக்கமானது வேலை பளுவின் மத்தியில் இது போன்ற நிகழ்வில்தான் இந்து சமயத்தை சேர்ந்த அனைத்து போலீஸ்காரர்கள் ஒன்று கூட முடியும். எனவேதான் இந்த நிகழ்விற்கு பெரும் முயற்சி எடுத்து இதனை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று டத்தோ குமரன் குறிப்பிட்டார். அத்துடன் கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்திற்குள் ஓர் ஆலயம் இருப்பது பலருக்கு தெரியாது. இவ்வாலயத்தை இந்து போலீஸ்காரர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்த போதிலும் இந்த புலாப்போல் மையத்தில் ஓர் ஆலயம் இருப்பது மூலம் பயிற்சி பெற வருகின்ற இந்து சமயத்தை சேர்ந்த பயிற்சி போலீஸ்காரர்கள் வழிபடுவதற்கு வெளியே செல்ல வேண்டியதில்லை. தங்கள் வழிபாட்டு தலமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று டத்தோ குமரன் தெரிவித்தார். போலீஸ் தின சிறப்பு வழிபாடு புலாப்போல் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு நோக்கம் இந்த ஆலயத்தை பொதுமக்களுக்கு பிரபலப்படுத்துவதாகும் என்று டத்தோ குமரன் விவரித்தார். 5வது தடவை நடத்துகிறோம். இது நாங்கள் சொந்தமாக எங்கள் முயற்சியில் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேன் ஆஃப்கோர்ஸ் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த பப்ளிக்லாம் வி ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டெம்பிள்லாம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. நம்ம எந்த ஒரு ப்ரேயர் செய்கிறதுனால நம்மளுக்குன்னு சொந்தமாக இப்போ ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது இந்த புலாப்போல் டெம்பிள். ஏன்னா பிளாத்தேஸ்லாம் இருக்காங்க, ட்ரைனிங்ஸ்க்கெலாம் அவங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எனி டைம் அங்கே அவங்க ப்ரேயர்ஸை சாமி கும்பிடலாம். அதனால் ஒரு சம்திங் தட் வெரி குட்லாம், எஸ்பெஷலி இப்போ த பிளாத்தேஸ்லாம். ஓகே, இன்று பூஜைகள்லாம் நம்ம செய்யும் போது நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த கோயிலை நம்ம ப்ரோமோட் பண்ண முடியும்னு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இங்கே செய்கிறது. வருஷம் ஒன்று நம்ம சொந்த கோயில் இருக்குது, 2 இப்படி செய்கிற மூலிமா பப்ளிக்கு நம்ம தெரிவிக்கலாம். அடுத்த தடவை அவங்களோட ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எனிதிங் டு டூ இந்த டெம்பிள்லாம். ஸோ சில சமயம் நம்ம சில ஆஃப்கோர்ஸ் எந்த டெம்பிளாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நம்ம செஞ்சு ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு ஃபைனான்ஷியலி வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக்லாம். இரவில் விருந்து உபசரிப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பணி ஓய்வு பெற்ற முக்கிய பிரமுகர்களுக்கு டத்தோ குமரன் தலைமையிலான ஏற்பாட்டுக் குழுவினர் சிறப்பு செய்தனர். புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிறப்பு பிரிவின் முதிர்நிலை உதவி கமிஷனரும் ஏற்பாட்டுக் குழுவின் துணைத் தலைவருமான SAC ஜி சீதாதேவி உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ்காரர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியையும் நல்கிய அரச மலேசிய போலீஸ் படையின் தலைமைத்துவத்திற்கும் ஆதரவு நல்கிய ஓய்வு பெற்ற போலீஸ்காரர்களுக்கும் ஏற்பாட்டுக் குழுவினர் சார்பில் டத்தோ குமரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கிழக்கு கரை நெடுஞ்சாலையான லபுராயா பந்தாய் தீமூரில் 234.7வது கிலோமீட்டரில் குவாந்தானுக்கு அருகில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் சீன நாட்டை சேர்ந்த 2 உயிரிழந்தனர். மேலும் 6 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை 2 மணியளவில் நிகழ்ந்தது. 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இவ்விபத்தில் 2 சீன பிரஜைகளும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக
குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜஹாரி வன்பூசு தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.